நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த வீடியோவில் MS Excelல இருக்கக்கூடிய PMT ஃபங்க்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். PMT ஃபங்க்ஷன் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம பேங்க்ஸில் லோன் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைக் லோன் ஆக்கலாம், எஜுகேஷன் லோன் ஆக்கலாம், அப்படி இல்லைனா ஹவுசிங் லோன் ஆக்கலாம். எல்லா லோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், டென்யூர் பீரியட் இது காமனாக இருக்கும். அதாவது ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கையும் வேரி ஆகும். அது மாதிரி திருப்பி செலுத்தப்படும் காலம் டென்யூர் பீரியட் இருக்கு இல்லையா, அதுவும் வேரி ஆகும். ஸோ இப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் வந்தால் அது மாதம் மாதம் நம்ம எவ்வளோ ரீபே பண்ணணும் எடுத்த லோனுக்கு அப்படின்றத நம்ம இந்த PMT ஃபங்க்ஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸலில் லோன் அமௌண்ட் போட்டு எவ்வளோ லோனுன்றதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் போட்டு எவ்வளோ எத்தனை % இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத இங்கே என்ட்ரி பண்ணுறேங்க. டென்யூர் பீரியட் அப்படிது திருப்பி செலுத்தப்படும் காலம் எத்தனை மாதத்தில் இல்லை எத்தனை வருஷத்தில் திருப்பி செலுத்த போகிறீங்களோ அதை இங்கே என்ட்ரி பண்ணுறேங்க. பண்ண அப்புறமா அடுத்ததாக மந்த்லி பேமெண்ட், அதாவது இந்த லோனுக்கு நம்ம டோட்டல் லோன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த லோன் அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் நம்ம எவ்வளோ திருப்பி கட்ட போகிறோம் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த செல்லில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக மேலே ஃபார்முலாஸ் இருக்குல்ல, ஃபார்முலாஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபினான்ஷியல் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா PMT அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் இது இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் எடுத்தோடனே ரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரேட் இருந்து ஒன்றுமே இல்லை, இன்ட்ரெஸ்ட் தான் ரேட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரேட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதாவது B4 செல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அது வந்துடும். அடுத்தது என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் போட்டு 12 கொடுங்க. ஏன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம், அதனால தான் B4/12 கொடுக்குறோம். அடுத்ததாக என்பர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டென்யூர் பீரியட் தான், அதாவது திருப்பி எவ்வளோ நாளாக செலுத்துகிறோம், அந்த வாங்கின கடனை திருப்பி எவ்வளோ நாளாக செலுத்துகிறோம் அதுதான் வந்து என்பர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கே போயிட்டு இந்த 24 இருக்குல்ல, அதாவது B5 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இது வந்துடும். அது மாதிரி பிவின்றது ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த டோட்டல் அமௌண்ட் லோன் அமௌண்ட் இருக்குல்ல, அதாவது 4 லட்சம் எடுத்துருக்கோம்னா 4 லட்சத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த B3 அதாவது B3 செல்லில் தான் இருக்குது இல்லையா, அது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் FE டைப்புன்றது நமக்கு தேவையில்லாது, இதை விட்டுருங்க, இது தேவையில்லை. ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மாதம் மாதம், அதாவது வாங்க 4 லட்சத்துக்கு மாதம் மாதம் எவ்வளோ நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஈஸியாக சிம்பிளாக தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் PMT ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ EMI மாதம் மாதம் கட்டணுன்றதை கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.